தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, உம்முடைய இதயத்தைப் போல் எங்களுடைய இதயத்தையும் மாற்றி அருளும் என்று சொல்லி உம்முடைய திரு இருதய பெருவிழாவிலே இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். தொலைந்து போன ஒரு ஆட்டு 99 ஆடுகளையும் பால்வழியில் விட்டு செல்லுகிற இதயமுள்ள ஆண்டவரே, உம்முடைய இதயம் அன்பு தீயினால் பற்றி எறிகிற இதயமாக இருந்தது. பாவிகளை தேடுகிற, தொலைந்து போனவர்களை நாடி செல்லுகிற, வாழ்விழந்தவர்களை தேடிச் செல்லுகிற, நோயாளிகள், துன்பப்பட்டவர்கள், சிறையில் இருப்போர், வேதனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் தேடிச் செல்லுகிற இதயம் கொண்ட தெய்வமே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தெய்வமே, நீர் எங்கள் வாழ்விலே என்றுமாக இருக்கிறீர். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தும் தெய்வமே, உம்முடைய அன்பு இதயத்தை நாடி வருகிறேன். அந்த அன்பு இதயம் என்னுடைய இதயத்தை பற்றி எறிய செய்யட்டும். அன்பை வாரி வழங்கிய தெய்வமே, ஏழைகள் மத்தியிலும், துன்புறுகிறவர்கள் மத்தியிலும், பல்வேறு மனித அவலங்களோடு வாழுகிறவர்கள் மத்தியிலும் என்னுடைய இதயம் நாடி செல்ல அருள் தாரும். உம்மை அதிகம் அறிந்து கொள்ள வல்லமை தாரும். உம்முடைய வார்த்தைகளை அதிகம் தியானிக்கவும், அந்த வார்த்தையின் வழி உம்முடைய அன்பை நாங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ளவும், பிறர் மத்தியில் பிறரை தேடிச் செல்லுகிற மக்களாக இருக்கவும் வல்லமை தாரும். ஏழ்மையில் இருப்பவர்கள், துயரத்தில் இருப்பவர்கள், வேதனையில் இருப்பவர்களை நாடி செல்ல வல்லமை தாரும் தெய்வமே. தந்தையருடைய அன்பை எம் மீது பொழிந்த தெய்வமே, அந்த அன்பை நாங்களும் அனுபவிக்க வரம் தருவீராக. உம்மை சந்திக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை அனுபவிப்பார்களாக. அந்த அன்பின் அனுபவம் மாற்றத்தையும் புது வாழ்வையும் எங்களுடைய திட்டங்களின் புதிய பிரதிபலிப்பையும் நமக்குள்ளே ஏற்படுத்த வல்லமை தாரும் தெய்வமே. நாங்கள் உம்மை சந்திப்பதன் வழியாக எங்களுடைய பணிகளும் எங்களுடைய வாழ்வுகளும் இந்த உலகத்துக்கு தேவையான அன்பை வாரி வழங்க மக்கள் தாரும். உம்முடைய இதயத்தை கொழுந்து விட்டெறிகிற உம்முடைய இதயத்தை நோக்குகிற ஒவ்வொரு கணத்திலும் தெய்வமே, அந்த இதயத்தை போல எமது இதயமும் பற்றி எரிய எமக்கு வல்லமை தாரும். ஆமேன்.